Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் இருக்கிற கிரியேட்டிவ் ஹப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிவ் ஹப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டூல் தான். இது நம்மளுக்கு ஆட் மேனேஜரில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளால் ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட மார்க்அப்ஸை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும் அண்ட் கொலாபரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டூலை எங்களோட ஏஜென்சியில் எப்படி ஒர்க் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 யூஸ் கேசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடை நீங்கள் கிரியேட் பண்ணாமே அந்த ஆட் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத மார்க்அப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கோட ஃபீடில் எப்படி அப்பியர் ஆகும், ரீல்ஸில் எப்படி அப்பியர் ஆகும், ஸ்டோரியில் எப்படி அப்பியர் ஆகும், அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்ற எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான அப்பியரன்ஸை நம்மளால் ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது கொலாபரேஷன். இதில் நம்ம கிரியேட் பண்ண ஆடை டேரெக்டாக கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணி அவங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நம்ம கேம்பெயினை கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணிக்கலாம். மூணாவது டிசைனர்ஸ் ப்ளஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸும் கொலாபரேட் பண்ணிப்பாங்க. ஸோ கிரியேட் பண்ண மோக்கப்பை டேரெக்டாக டிசைனருக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு எது சேஃப் ஜோன் அப்படின்றது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனை மேக் பண்ணி அவங்களே அப்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜென்சி ப்ளஸ் கம்பெனிஸுமே மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கேம்பெயினை ரன் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த கேம்பெயின் பாஸ் ஆகிடும். அகெயின் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து ரிவ்யூ ப்ராசஸ் போயிட்டு தான் ஆக்டிவ் ஆகும். இப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டிவ் ஹப்பில் நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதை நம்மளுடைய ஆடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய ஆடில் பார்த்துருப்பீங்க 5 days லெஃப்ட், 2 days லெஃப்ட், அப்புறம் 1 day லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒவ்வொரு நாளுமே ஒரே ஆட் வெறும் இமேஜ் மட்டும் மாறி இருக்கும், இல்லைனா அவங்களுடைய ஹெட்லைன் மட்டும் மாறி அந்த ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும். இது பண்ணுறதுக்காக அவங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட்டிவ் மார்க்அப்பில் தான் இது எல்லாமே டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளுமே போயிட்டு ஆஃபரோட டேட்டை ஒரு நாள் குறைச்சிருவோம். இது ஆட்டோமேட்டிக்காகவே கேம்பெயின் பாஸ் ஆகாமல் யூசருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய நீட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுடைய இமேஜஸையோ இல்லைனா டெக்ஸ்டையோ நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ கிரியேட்டிவ் மார்க்அப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இதோட யூஸ் கேசஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மார்க்அப் கிரியேஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இதில் எல்லாமே உங்களுடைய ஆட் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத உங்களால் டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும். ரெண்டாவது டிஃப்ரெண்ட் ஆட் ஃபார்மேட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கரோசல், ஸ்டோரிஸ், ரீல்ஸ், அப்புறம் கலெக்ஷன் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டைப்ல எல்லாமே உங்களுடைய ஃபார்மேட் கரெக்டாக சூட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது உங்களுடைய கிளைண்ட்டோட நீங்கள் இந்த மார்க்அப்பை ஷேர் பண்ணி ஆட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆட் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு அப்பியர் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக காட்டிட்டு உங்களுடைய கேம்பெயின் கிரியேஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொலாபரேஷன் அண்ட் ஷேரிங். ஸோ இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மார்க்அப்பை நீங்கள் உங்களுடைய டீமோடையும் ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்கள் கிளைண்ட்டோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஏஜென்சிலையுமே மோஸ்ட் காமனாக நாங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேம்பெயின்ஸோட கிரியேட்டிவ்ஸை மாற்றிட்டே இருப்போம். ஸோ அதுக்கான சூட்டபிள் ஃபீச்சர்ஸ் இந்த கிரியேட்டிவ் ஹப் தான். லாஸ்ட்டாக டெஸ்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இதில் நீங்கள் மல்டிபிள் கிரியேட்டிவ் வேரியேஷன்ஸை சைடு பை சைடாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபீட், ஸ்டோரி, ரீல்ஸ் இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸில். லாஸ்ட்டாக உங்களுடைய டெக்ஸ்ட், இமேஜ் இது எல்லாமே கட் ஆகாமல் எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் அப்பியர் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக மெட்டாவோட கைட்லைன்ஸ் எல்லாமே இங்கே டெம்ப்ளேட் பேசிஸில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களோட இமேஜில் இருக்கிற கான்டென்ட் வந்து உங்கள் பிரைமரி டெக்ஸ்டோடையோ இல்லைனா ஹெட்லைனோடையோ மர்ஜ் ஆகுது, இல்லைனா கால் டு ஆக்ஷன் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் மேலே அப்பியர் ஆகுது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்து உங்கள் டிசைன்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்டையோ இல்லை ஹெட்லைனையோ நீங்கள் ஷார்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளால் இந்த கிரியேட்டிவ் ஹப்பில் பண்ணிவிட்டு ஒரு கேம்பெயினை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். சரி வாங்க இதெல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நெசசரி ஸ்டெப்ஸுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 40+ வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில் ஆல் டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிரியேட்டிவ் ஹப் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற கிரியேட் மார்க்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஆடுக்கான நேமை கொடுக்கணும். ஸோ இதுதான் ஆட் லெவலில் அப்பியர் ஆக போகுது. ஸோ அதனால் இது ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் மார்க்அப் டெஸ்ட் 01 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். அடுத்து ஃபார்மேட்டில் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்றது இருக்கும், இல்லைனா கரோசல் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அடுத்து டிஃபால்ட் மார்க்அப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இமேஜா வீடியோவோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இமேஜ் பேசிஸில் தான் ஒரு
மார்க்அப் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 3 வெர்ஷனில் நீங்கள் இமேஜஸை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1:1, அதாவது 1080 × 1080. ரெண்டாவது 16:9, அப்புறம் 9:16. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் 3 இமேஜ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற இமேஜஸை ஒரு சிலதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1:1 அப்படின்ற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்டு வந்து கரெக்டாக அப்பியர் ஆகுது. அதே மாதிரி வெர்டிக்கலும் ஹாரிசாண்டலும் கரெக்டாக இல்லை. ஸோ இதை நீங்கள் க்ராப்பும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ப்ராப்பரான இமேஜை நீங்கள் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீப்ளேஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி இந்த இடத்துல 16:9 ஆல்ரெடி நான் டிசைன் பண்ண ஒரு பேனரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. அதே மாதிரி ஹாரிசாண்டலுக்கு ஒரு இமேஜை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் எல்லாமே ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஒரே இமேஜை தான் மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ கிராப் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணி அப்லோட் பண்ணிக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இங்கே உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கால் டு ஆக்ஷன், இது 4மே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய ஆட் லெவலில் அப்பியர் ஆகும். ஸோ அங்கேயே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஃபியூச்சரில் நீங்கள் உங்கள் கேம்பெயின் ரன் ஆகும்போது உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அப்போ திரும்பவும் கிரியேட்டிவ் மார்க்அப்ல வந்து தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து கால் டு ஆக்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் கேம்பெயினுக்காக இது ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ், இல்லை அப்ளை நவ், புக் நவ், ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை வச்சுக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கான்டாக்டர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். அடுத்து டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த கிரியேட்டிவ் மார்க்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே ஆட்டோ சேவ் ஆகும். நீங்கள் சேவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் இந்த கேம்பெயின் வந்து லைவாக ரன் ஆகிட்டு இருக்கும் போது திரும்ப உங்கள் மார்க்கப்பில் வந்து பிரைமரி டெக்ஸ்டையோ, ஹெட்லைனையோ இல்லைனா இமேஜோ ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ஸ்டன்டாகவே அதை பார்த்துட்டு இருக்கிற யூசருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. ஸோ மொதல் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட், அப்புறம் மார்க்கெட் பிளேஸ், ஃபேஸ்புக்கோட ரைட் காலம், இன்ஸ்டாகிராமோட எக்ஸ்ப்ளோரர், மெசேஞ்சர், அப்புறம் ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸு, ஸ்டேட்டஸு, ஸோ இந்த மாதிரியான எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் உங்களோட ஆட் வந்து கரெக்டாக அப்பியர் ஆகுது. ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது ரிவார்டட் வீடியோ, நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே எரர் வருது. பட் இது அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எரர் தான். பட் இந்த இடத்துல ஆடியன்ஸ் நெட்வொர்க், நேட்டிவ் பேனர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டோ, ஹெட்லைனோ எங்கேயாச்சும் கிராப் ஆகுது அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இமேஜஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைனை திரும்ப நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ 9/9 இருக்குது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஆட் கிரியேட்டிவ் தான் ஒரு கேம்பெயினை ரன் பண்ண. ஸோ இந்த இடத்துல பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்தது எல்லாமே அப்பியர் ஆகும். டெசிக்னேஷனில் வெப்சைட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்கான URL கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல simplifiedelearning.in அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே லிங்க் ஆப்ஷனல் தான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஷோ இன் ஆட் மேனேஜர் அப்படின்ற இந்த டாகிள் பட்டனை டர்ன் ஆன் பண்ணிக்காங்க. இது ஆன் பண்ணால் தான் இந்த மார்க்கப்பை உங்களால் கேம்பெயினில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணி இந்த ஆட் மார்க்கப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஆட் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். இப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட் இதில் எதை வேணால் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு டிராஃபிக்கை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. இதுவுமே மேனுவல் கேம்பெயின் தான். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கேம்பெயின் லெவல் அப்புறம் ஆட் செட் லெவலில் எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அது நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் லெவலில் போயிட்டு எப்படி இந்த கிரியேட்டிவ் மார்க்கப்பை யூஸ் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஆட் லெவலுக்கு ஜம்ப் ஆகிறேன். இங்கே உங்களுடைய ஆட் நேம் அப்புறம் உங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ஆட் செட்டப்பில் இந்த ட்ராப் டவுனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஆட், பூஸ்ட் போஸ்ட், அப்புறம் யூஸ் கிரியேட்டிவ் அப் மார்க்கப் அப்படின்னு இருக்கும். ஸோ நாம் இன்னைக்கு தேர்ட் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிரியேட்டிவ் ஹப் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண கிரியேட்டிவ் மார்க்கப் டெஸ்ட் 1 அப்படின்றது இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ அதே மாதிரி மற்ற மார்க்கப்ஸ் இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய நேமில் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நான் மார்க்கப் டெஸ்ட் 01 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா கிரியேட்டிவ்ஸுமே ப்ராப்பராக ஆட் ப்ரிவியூவில் காட்டுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்த பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணிக்கும். ஈவன் கால் டு ஆக்ஷனும் கூட. ஸோ இப்போ நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஆட் ரன் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டோ, ஹெட்லைனையோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனையோ இல்லைனா இமேஜாவோ நீங்கள் 1 or 2 days கழிச்சு நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ திரும்பவும் கிரியேட்டிவ் மார்க்கப் போயிட்டு எடிட் பண்ணிக்காங்க. இந்த கேம்பெயினை நீங்கள் திரும்பவும் வந்து
எடிட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ உங்களுடைய கேம்பெயின் எந்த காரணத்தை கொண்டும் பாஸ் ஆகாது, அதே மாதிரி ரிவ்யூ ப்ராசஸ்க்கு திரும்பவும் போகாது. ஸோ இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவ் மார்க்அப் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.